श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। चतुर्विंशः पाठः 24வது பாடம் கிருத்ரஹ மார்ஜாரஸ்ச அப்படின்னு இதனுடைய தலைப்பு. முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கா. அஜ்ஞாத குலசீலஸ்ய வாசோ தேயோ ந கஸ்யசித் மார்ஜாரஸ்ய ஹி தோஷேண ஹதோ கிருத்ரோ ஜரத்கவஹ. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அஜ்ஞாத குலசீலஸ்ய ந ஞாதம் குலம் ஷீலஹ ச யஸ்ய சஹ அஜ்ஞாத குலசீலஹ. அஜ்ஞாதஹன்னா அறியப்படாதது. எது அறியப்படாதது அப்படின்னு கேட்டா, அவனுடைய குலம், அவன் யாரு, எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாமலோ, அல்லது அவனுடைய சீலம் என்னது, அவனுடைய ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம் உடையவனா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் அப்பேற்பட்டவனுக்கு, தெரியாதவனுக்கு வாசகான தேயஹ, வாசகான இருப்பிடம், வசிப்பிடம், ந தேயஹா கஸ்யசித், யாருக்கும் அந்த மாதிரி இடம்லாம் உள்ள அனுமதி கொடுக்க கூடாது. ஏன் அப்படி கொடுத்தா என்ன ஆயிடும்? மார்ஜாரஸ்ய தோஷேனா, மார்ஜாரஸ்ய பூனையினுடைய தோஷேன தோஷத்தினால், தவறினால், ஹதஹா கிருத்ரஹா ஜரத்கவஹா, ஜரத்கவஹா என்கின்றதான பெயரை கொண்ட கிருத்ரஹா கழுகானது ஹதஹா கொல்லப்பட்டது. என்ன இது மொட்டையா இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த கதை தான் இங்க கீழே இருக்கு. அந்த கதையை பார்த்துட்டா நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் புரிய வந்துடும். தத்யதா, அது எப்படி என்றால், அஸ்தி பாகீரதி தீரே கிருத்ரகூட நாம்னி பர்வதே மகான் பர்கட்டி விருக்ஷா அஸ்தி. கஹ அஸ்தி? பர்கட்டி விருக்ஷா அஸ்தி. பர்கட்டி விருக்ஷான்னா அத்தி மரம். பர்கட்டி விருக்ஷா அஸ்தி. குத்திர அஸ்தி? பாகீரதி தீரே, கங்கையினுடைய கரையில், கிருத்ரகூட நாம்னி பர்வதே, கிருத்ரகூட்டம் என்கின்றதான பெயரை கொண்ட மலையில் மகான் பர்கட்டி விருக்ஷா, பெரியதான ஒரு அத்திமரமானது இருந்தது. தஸ்ய கோட்டரே ஜரா ஜீர்ணஹ கலித நக நயனஹ ஜரத்கவநாமா கிருத்ரஹ பிரதிவசதி. தஸ்ய கோட்டரே, தஸ்ய விருக்ஷஸ்ய கோட்டரேன்னு அர்த்தம். தஸ்ய அந்த மரத்தினுடைய, கோட்டரே பொந்தில், கோட்டரஹான பொந்துன்னு அர்த்தம். கோட்டரே பொந்தில், ஜராஜீர்ணஹா வயது மூப்பினால் இளைத்த, ஜீர்ணமடைந்தன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, கலித நக நயனா, கலிதம்னா அச்சுதம், விழுந்ததான அப்படின்னு அர்த்தம். சரியானபடியா இல்லை, அந்த நகங்கள்லாம் விழுந்து படுத்து வயசானதுனால. நயனஹா அப்படின்னு, நயனம்னா கண்ணு. நயனஹா யஸ்ய கலிதம் நகம் நயனே யஸ்ய சஹா கலித நக நயனஹா, அவன் அப்பேற்பட்டவன். ஏன் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு? நயனம் அப்படிங்கிற பதம் கண்ணை குறிக்கிறது நபும்சகலிங்க சப்தம். இங்க எப்படி புல்லிங்கத்துல வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, நயன சப்தம், கண்ணை சொல்லுகின்ற நயன சப்தம் வேறு. இங்க அதை விசேஷமாக கொண்ட அந்த கிருத்ரனை சொல்றது, அதனால புல்லிங்கத்துல வந்திருக்கு. கலித நக நயனஹா, அதாவது பதிதமான, விழுந்ததான நகங்களையும் கெட்டுப்போன கண்களை உடையது, கண் இல்லேன்னு அர்த்தம். யார் அது? ஜரத்கவனா கிருத்ரா, ஜரத்கவஹா என்கின்றதான பெயரை கொண்ட கிருத்ரஹா கழுகானது பிரதிவசதி வாழ்ந்து கொண்டு இருந்தது. அத கிருபயா தத் ஜீவனாய தத் விருக்ஷவாசினஹ பக்ஷினஹ ஸ்வ ஆஹாராத் கிஞ்சித் கிஞ்சித் உத்ருத்ய தஸ்மை தததி. அத பிறகு கிருபயா,
கருணையுடன், ரொம்ப வயசானதா இருக்கு அப்படின்னு ஒரு கருணை, தஜ்ஜீவனாய அதனுடைய வாழ்விற்காக, தத்விருக்ஷவாசினஹா அந்த மரத்தில் வாழ்கின்றதான பக்ஷினஹா பக்ஷிகள், ஸ்வ ஆஹாராது தங்களுடைய உணவில் இருந்து, கிஞ்சித் கிஞ்சித் உத்திருத்திய கொஞ்சம் கொஞ்சமா பீச்சு எடுத்து கொடுத்து, தஸ்மி தததி அந்த கிருத்ராய தததி கொடுக்கின்றன, பக்ஷினஹா ததத்தின்னு அன்வயம். தேன அசோ ஜீவதி, தேன ஆகாரேன இப்படி எல்லாராலையும் அளிக்கப்பட்டதான அந்த ஆகாரத்தினால், அசோ கிருத்ரஹா இந்த கழுகானது ஜீவதி வாழ்கிறது. ஷாவகானாஞ்ச ரக்ஷணம் கரோதி, இந்த ஷாபகா ரெண்டும் சொல்றது உண்டு. குஞ்சுகள்னு அர்த்தம். ஷாபகானாம் குஞ்சுகளுடைய ரக்ஷணஞ்ச கரோதி, அந்த இந்த கிருத்ரா என்ன பண்றதுன்னு கேட்டா, பக்கத்துல இருக்கக்கூடியதான பட்சிகளுடைய குட்டிகளையும் பாதுகாக்கிறது. இதுதான் அதனுடைய வேலையா இருக்கு. நான் இந்த பேராகிராஃப் படிக்கிறேன். அஸ்தி பாகீரதி தீரே கிருத்ரகூட்ட நாம்னி பர்வதே மகான் பர்கடி விருக்ஷா தஸ்ய கோட்டரே ஜராஜீர்ணः கலித நக நயனः ஜரத்கவநாம கிருத்ரः பிரதிவசதி அத கிருபயா தஜ்ஜீவனாய தத்விருக்ஷவாசினः பக்ஷிணः ஸ்வ ஆஹாராத் கிஞ்சித் கிஞ்சித் உத்ருத்ய தஸ்மை ததாதி தேன அசௌ ஜீவதி शाबकानाञ्च रक्षणं करोति. अथ कदाचित् दीर्घकर्णनामा मार्जारः पक्षिशाबकान् भक्षयितुं तत्र आगतः. अथ பிறகு கதாச்சித் ஒரு சமயம், தீர்க்ககர்ணநாமா தீர்க்ககர்ணன் என்கின்ற பெயரை கொண்ட மார்ஜாரஹா பூனையானது, பக்ஷி ஷாபகானு அந்த பறவைகளுடைய குஞ்சுகளை, பக்ஷயித்தும் சாப்பிடுவதற்கு, தத்ர ஆகதா அந்த மரத்திற்கு வந்தது. தம் ஆயாந்தம் திருஷ்டுவா பக்ஷிஷாபகைஹி பயார்த்தைஹி கோலாஹலஹா கிருதஹா. தம் ஆயாந்தம் இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய தம் அந்த பூனையை, ஆயாந்தம் தம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூனையை, திருஷ்டுவா பார்த்துவிட்டு, பக்ஷிஷாபகைஹி அந்த பறவைகளின் குஞ்சுகளால், அவைகள் எப்படி இருக்கின்றன இப்போ, பயார்த்தைஹி பக்ஷிஷாபகைஹி பயத்தினால் பீடிக்கப்பட்டவைகளான அந்த பட்சிகளுடைய குஞ்சுகளால், கிருதஹா செய்யப்பட்டது. என்ன செய்யப்பட்டது? கோலாஹலஹா கிருதஹா சத்தமிடப்பட்டது. தச்ருத்வா ஜரத்கவேன உக்தம் கோயமாயாதி. தச்ருத்வா அதை கேட்டுவிட்டு, இந்த கோலாகல சப்தத்தை, அதிகப்படியான ஒரு சப்தத்தை கேட்டு, ஜரத்கவேன உக்தம் வயதான அந்த ஜரத்கவான்னாலே வயதான கழுகுன்னு அர்த்தம். அதுவே அதுக்கு பேரா இருக்கு. இந்த வயதான கழுகு அது கேட்டது. தேன உக்தம் என்ன சொல்லப்பட்டது? கோயமாயாதி யார் வருகிறான்? தீர்க்ககர்ணஹா கிருத்ரம் அவலோக்கிய ஸ்வயம் சபயமாக. தீர்க்ககர்ணஹா இந்த பூனையானவன் கிருத்ரம் அவலோக்கிய அந்த கழுகை பார்த்து விட்டு, ஸ்வயம் சபயமாக பயத்தோடு தப்பிக்கிறதுக்காக இப்படி சொன்னது, தானாகவே சொன்னது. அது கேட்கறதுக்கு முன்னாடி இதையே சொல்ல ஆரம்பிச்சிருது. என்னன்னு? ஹா ஹதோஸ்மி, இன்னைக்கு நான் மாற்றிண்டேன். அதுனா அஸ்ய சன்னிதானே பலாயிதும் அக்ஷமஹா, இப்போ இதனுடைய அருகில ஓடுறதுக்கு என்னால முடியாது, நல்லா மாட்டின்னு இருக்கேன், இது வந்துடுத்து பெரிய கழுக, இது அடிச்சா நம்ம செத்து போயிடுவோம், நல்லா மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சுண்டு ஓடுறதுக்கு முடியாதவனாக இருக்கேன்னு தெரிஞ்சுண்டு, தத் யதா பவித்தவ்யம் ததா பவத்து, என்ன ஆறுதோ அப்படி ஆகட்டும். யதா பவித்தவ்யம் என்ன ஆகணும்னு இருக்கோ, ததா பவத்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். விதி எப்படி வேணும் இருக்கட்டும், நான் என்னோட முயற்சி பண்றேன் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது. தாவது விஸ்வாசம் உத்பாத்திய அஸ்ய சமீபம் உபகச்சாமி, நான் எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும், ஆனா நான் அதற்கு முன்னாடி இந்த கழுகுக்கு ஒரு விசுவாசத்தை, என் பெயர்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, அஸ்ய சமீபம் உபகச்சாமி அந்த கழுகுக்கு அருகில நான் போறேன் அப்படின்னு அது நினைக்கிறது. ஏவம் ஆலோச்சிய
உபசிருத்திய அப்ரவீத், இவ்வாறாக ஆலோசித்து விட்டு, உபசிருத்திய அருகில் சென்று விட்டு, அப்ரவீத்து சொன்னது. என்ன சொன்னது? ஆர்ய துவாம் அபிவந்தே. ஆரியன மதிப்பு உரியவரே, துவாம் உங்களை அபிவந்தே நமஸ்கரிக்கிறேன். கிருத்ரஹா அவதத்து, அந்த கழுகு சொன்னது, கஸ்துவம் யார் நீ? சஹா அவதத்து, பூனை சொன்னது. என்ன சொன்னது? மார்ஜாரஹா அகம், நான் ஒரு பூனை. கிருத்ரஹா பூதே தூரம் அபசர நச்ச உத்ததஹ பவேஹே துவம் நச்சேத் ஹதோ பவேஹே துவம். கிருத்ரஹா ப்ரூதே, இந்த கழுகானன் சொன்னது, தூரம் அபசர, நீ தூர போயிடு. நோ சேத், இல்லை என்றால், ஹதஹா பவேஹே, மரண கொல்லப்பட்டவனாக ஆகிவிடுவாய். ஹதஹா பவேஹே துவம் பவேஹே இது அவதத்து என்று சொன்னது. என்ன அர்த்தம்? நான் உனக்கு கொன்னுடுவேன்னு அர்த்தம். மார்ஜாரஹா அவதத்து, பூனை சொன்னது. என்ன சொன்னது? ஸ்ரூயதாம் தாவத் அஸ்மத் வச்சனம். அஸ்மத் வச்சனம் அப்படின்னா எங்களுடைய வாக்கியம் கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டைல். நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வஸ்துதாக சொல்றோம் ஒருத்தனதான் இருப்பான். ஆனா சொல்றச்ச நாங்க இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு மரியாதையில சொல்ற ஒரு ஸ்டைல் இது. மார்ஜாரஹா அவதத்து, ஸ்ரூயதாம் கேட்கப்படட்டும். என்னது? தாவத் அஸ்மத் வச்சனம். இந்த தாவத் அப்படிங்கிறது வாக்கியாலங்காரம் தான். எங்க பேச்சு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த தாவத் அஸ்மத் வச்சனம். இந்த தாவத்துக்குன்னு தனியா ஒரு அர்த்தம் எல்லாம் கிடையாது. அது ஒரு ஷைலி. தத்ர பவதாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தத்ர பவதாம் பாகதேயானா அப்படிலாம் சொல்றச்ச தத்ர பவதாம்னா என்ன அர்த்தம்? தத்ரக்கு தனியா பவதாம் தனியா அர்த்தம்லாம் கிடையாது. சேர்ந்து ஒன்னாதான் படிக்கணும். அது ஒரு ஸ்டைல் பேசுறதுல. அதை போல இங்க எங்க பேச்சு கொஞ்சம் கேட்கப்படட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ததஹா, பிறகு, அதாவது என் பேச்சை கேட்ட பிறகு, எதி அகம் வத்தியகா, ஒருவேளை நான் கொல்லப்பட வேண்டியவன் ஆனால், தண்டனைக்கு உரியவன் என்று ஆனால், ததா அப்பொழுது ஹந்தவ்யா, உங்களால் நான் கொல்லப்பட வேண்டியவனாக இருக்கட்டும். கிருத்ரஹா புரூதே, அந்த கழுகு சொன்னது, புரூஹி சொல்லு, என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. கிமர்த்தமாக தோசி, ஏன் வந்திருக்கே அதை சொல்லு. சஹா அவதத்து, மார்ஜாரஹா அவதத்து, அகமத்திர கங்கா தீரே நித்திய ஸ்நாயி பிரம்மச்சாரி சாந்திராயண விரதம் ஆச்சரன்னு திஷ்டாமி. ஆச்சரம் திஷ்டாமின்னு சேர்ந்திருக்கு. பிரிச்சால் ஆச்சரன்னு திஷ்டாமி. அகமத்திர, நான் இங்கு, கங்கா தீரே, கங்கையின் கரையில், நித்திய ஸ்நாயி, பிரதிதினம் இங்க கங்கையில ஸ்நானம் செய்பவனாகவும், பிரம்மச்சாரி விரதத்தை அனுஷ்டிப்பவனாகவும், சாந்திராயண விரதம் ஆச்சரன், இந்த பிராயஷ்சித்தமா இருக்கக்கூடியதான சாந்திராயண விரதம் இருக்கு இல்லையா? அதை பின்பற்றி கொண்டவனாகவும் திஷ்டாமி இருக்கிறேன். யூயம், நீங்கள், தர்மஜான ரதாக இது விஸ்வாச பூமய பக்ஷிண சர்வே சர்வதா மமாகிரே பிரஸ்துவந்தி. யூயம், நீங்கள், தர்மஜான ரதாக, தர்மஜானத்துல ரொம்ப சிறந்தவர், விருப்பம் கொண்டவர், இதி என்று, விஸ்வாச பூமயா, உங்களுக்கு நம்பிக்கையை உரிய அப்படின்னா உங்களுக்கு உங்களிடத்த நம்பிக்கை கொண்ட, பக்ஷினஹா, எல்லா பட்சிகளும், சர்வே சர்வதா மமாகிரே பிரஸ்துவந்தி, எல்லாரும் எப்பொழுதும் என்கிட்ட சொல்லிண்டே இருக்கா, புகழ்ந்துட்டே இருக்கா. சொல்லிண்டே கூட இல்ல, பிரஸ்துவந்தி, புகழ்ந்துட்டே இருக்கா. அதஹா, அதனால, பவத்பியா, உங்களிடம் இருந்து, வித்யா வயோ விருத்தேபியா, பவத்பியா அப்படிங்கிறதுக்கு விசேஷனம். என்ன விசேஷனம்? வித்யா வயோ விருத்தேபியா பவத்பியா, வித்தியினாலையும் கல்வியினாலையும் வயதினாலையும் பெரியவரா இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இருந்து, தர்மம் ஸ்ரோத்தும் இஹ ஆகதா, தர்ம விஷயங்களை கேட்பதற்காக இஹ இங்கு ஆகதா வந்திருக்கிறேன். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? பவந்தஸ்ச ஏதாதிருஷாக தர்மஜ்ஞாக யத் மாம் அதிதிம் அந்துமுத்யதாக. நீங்க என்னடான்னா இப்பேற்பட்ட தர்மஜராக இருந்து கொண்டு, ஏதாதிருஷாக தர்மஜ்ஞாக, இப்பேற்பட்ட தர்மத்தை அறிந்தவர்களாக இருந்து கொண்டு, யத் மாம் அதிதிம், அதிதியா வந்திருக்கக்கூடியதான என்னையே, அந்துமுத்யதாக கொள்வதற்கு முயற்சி செய்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, அதித்தியை நம்ம துன்புறுத்தக்கூடாதுங்கிற தர்மசாஸ்திரம், அதுக்காக இப்படி சொல்றது.
மயாபி தர்மசாஸ்திராணி அதீதானி, என்னாலையும் கூட தர்மசாஸ்திரங்கள் அறியப்பட்டுள்ளன, படிக்கப்பட்டுள்ளன. கிரகஸ்த தர்மஸ்ச ஏஷா, கிரகஸ்தாளுக்கு உரியதான ஒரு தர்மம் இது. என்னது? எதிவா தனம் நாஸ்தி ததா பிரீத்தி வச்சசாபி அதிதி பூஜ்யா ஏவா. அர்த்தம், வந்திருக்கக்கூடிய அதிதியானவர் பூஜிக்கப்பட வேண்டியவர், நிறைய உணவு முதலியவைகளை கொடுத்து பூஜிக்கப்பட வேண்டியவர். ஒருவேளை செல்வம் இல்லையா, நல்ல வாக்கியங்களால, அன்பான வாக்கியங்களால அவர் கௌரவப்படுத்த வேண்டியவர். இப்படித்தானே தர்மசாஸ்திரம் இருக்கு. எதிவா தனம் நாஸ்தி ததா, ஒருவேளை பணம் இல்லை என்றால் அப்பொழுது பிரீத்தி வச்சசாபி, நல்ல அன்பான சொற்களால அதிதி பூஜ்யா ஏவ, விருந்தாளிகள் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொல்றது. நான் இந்த 2 பேராகிராஃப் படிக்கிறேன். அத கதாச்சித் தீர்க்ககர்ண நாமா மார்ஜாரஹ பக்ஷி சாபகான் பக்ஷயிதும் தத்ர ஆகதः தம் ஆயாந்தம் திருஷ்ட்வா பக்ஷி சாபகைः பயார்த்தைः கோலாஹலः கிருதः தச்ச்ருத்வா ஜரத்கவேன உக்தம் கோயம் ஆயாதி. दीर्घकर्णः गृध्रम् अवलोक्य स्वयं सभयमाह हा हतोऽस्मि अधुना अस्य सन्निधाने पलायितुम् अक्षमः तद्यथा भवितव्यं तथा भवतु तावत् विश्वासमुत्पाद्य अस्य समीपम् उपगच्छामि. एवम् आलोच्य उपसृत्य अब्रवीत् आर्य त्वाम् अभिवन्दे. गृध्रः अभवत्, अवदत् कस्त्वम्? सः वदत् मार्जारः अहम्. गृध्रः ब्रूते दूरम् अपसर नो चेत् हतो भवेः त्वम्. मार्जारः वदत् श्रूयतां तावत् अस्मद्वचनम्, ततः यदि अहं वध्यः तदा हन्तव्यः. गृध्रः ब्रूते ब्रूहि किमर्थमागतोऽस्ति? सः वदत् अहमत्र गंगातीरे नित्यस्नायी ब्रह्मचारी चान्द्रायण व्रतम् आचरन् तिष्ठामि. यूयं धर्मज्ञानरताः इति विश्वासभूमयः पक्षिणः सर्वे सर्वदा ममाग्रे प्रस्तुवन्ति. अतः भवद्भ्यः विद्यावयो वृद्धेभ्यः धर्मं श्रोतुमिह आगतः. भवन्तश्च एतादृशाः धर्मज्ञाः यत् माम् अतिथिं हन्तुम् उद्यताः. मयापि धर्मशास्त्राणि अधीतानि, गृहस्थधर्मश्च एषः. यदि वा धनं नास्ति तदा प्रीतिवचसापि अतिथिः पूज्यः एव. गृध्रः अवदत् मार्जारः, அடுத்த விஷயம் படிக்கிறேன் புதுசு. गृध्रः अवदत्, அந்த கழுகு சொன்னது என்னன்னு, மார்ஜாரோஹி மாம்சருச்சிஹி, பூனை அப்படிங்கிறது என்னது? அது நல்ல மாம்சத்தை விரும்புகின்ற ஒரு பிராணி அல்லவா? பக்ஷி சாபகாஷ்ட அத்த நிவசந்தி, இங்கேயோ அந்த பறவைகளுடைய குஞ்சுகள் வசிக்கின்றன. தேனா அகம் ஏவம் பிரவீமி, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். போயிடு, இல்லைன்னா நான் கொள்ளுடுவேன்னு சொன்னது அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. தச்ருத்வா மார்ஜாரஹா பூமிம் ஸ்பிருஷ்ட்வா கர்ணோ ஸ்பிருஷதி அப்படின்னு அர்த்தம். இந்த அபிவாதியை பண்றச்ச பூமி அந்த கால தொடர்பதுல பூமி தொட்டு நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நடிக்கிறதான் எது பூனை. தச்ருத்வா, அவருடைய வச்சனத்தை கேட்டு, மார்ஜாரஹா பூனையானது பூமிம் ஸ்பிருஷ்ட்வா, பூமியை தொட்டு, கர்ணோ ஸ்பிருஷதி புருதேச்ச சொல்லவும் செஞ்சது. என்ன சொன்னது? மயா தர்மசாஸ்திராணி ஸ்ருத்வா வீதராகேன இதம் துஷ்கரம் விரதம் சாந்திராயணம் அத்தியவசிதம். மயா என்னால், தர்மசாஸ்திராணி தர்மசாஸ்திரங்கள் எல்லாம், ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, வீதராகேனா அப்படின்னு அர்த்தம், விடப்பட்ட ஆசை உடையவனாக இருந்து கொண்டு, வீதராகேன இதம் துஷ்கரம் விரதம், செயருக்கு அரியதான இந்த விரதத்தை, எதை? சாந்திராயண விரதத்தை, அத்தியவசிதம் கிரஹீதம் ஆச்சரித்தம் இत्यर्थः. பரஸ்பரம் விவதமானானாம் அப்பி தர்மசாஸ்திராணாம் அஹிம்சா பரமோ தர்மஹ இत्यत्र ஐக்கமத்தியம். தர்மசாஸ்திரங்கள்ல பல பேருடைய அந்தந்த மதக்காரருடைய தர்மங்கள்ல சாஸ்திரங்கள், தர்மத்தை சொல்கின்ற சாஸ்திரங்கள்ல விவாதம் உண்டு. ஆனா எல்லாராலையும் இந்த ஒரு விஷயத்துல விவாதமே
விவாதம் இல்லை, யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஐக்கியமத்தியம் இருக்கு. ஒற்றுமையா எல்லாரும் இதுல ஒரு நிலைப்பாடோட இருக்கா. எந்த விஷயத்துல? அஹிம்சா பரமோ தர்ம அப்படிங்கிறது. என்ன அர்த்தம்? நான்லாம் ரொம்ப அஹிம்சையை பின்பற்றக்கூடியவன்னு சொல்றது இந்த இது பூனை. பரஸ்பரம் விவதமானானாம் அப்படி மற்றொரு சாஸ்திரங்களிலும் தர்ம சாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடியதான விவாதம் பெரும்பாலாக இருந்த போதிலும் கூட அஹிம்சா பரமோ தர்ம இத்தியத்திர அஹிம்சைதான் உயர்வான ஒரு தர்மம் என்ற விஷயத்தில் ஐக்கியமத்தியம், எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்கிறது. ஏவம் விஸ்வாசம் உற்பத்தியா, இவ்வாறு அந்த ஜரத்கவஹா என்கின்றதான கழுகுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணி மார்ஜாரஹா பூனையானது தத்கோட்டரே ஞவசத்து அந்த கழுகினுடைய பொந்தில் ஞவசத் வாழ்ந்தது. ததா பிறகு தினேஷு கச்சத்சு தினங்கள் செல்கையில் பக்ஷிஷாபகானு ஆக்கிரமிய அந்த பறவைகளுடைய குஞ்சுகளை ஆக்கிரமித்து கோட்டரம் ஆணிய அந்த குஞ்சுகளை இந்த பொந்தில் கொண்டு வந்து வைத்து பிரத்யகம் காததி பிரதிதினம் நன்றாக சாப்பிட்டது. இது அந்த பூனை. ஏஷாம் அபத்யானி காதிதானி தைஹி சோகார்த்தைஹி விலபத்பிஹி இதஸ்ததஹ ஜிஜ்ஞாசா சமாரப்தா. ஏஷாம் எந்த பறவைகளுடைய அபத்யானி குஞ்சுகள் காதிதானி சாப்பிடப்பட்டனவோ, எந்த பறவைகளுடைய குஞ்சுகள் இந்த பூனையினால் சாப்பிடப்பட்டனவைகளோ அவைகள், அந்த பறவைகள் தாய் தந்த இருக்கக்கூடிய அந்த பறவைகள் தைஹி அவைகளால், அந்த பறவைகளால், அதுவும் எப்பேற்பட்ட பறவைகளா இருக்கு? சோகார்த்தைஹி துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவைகளாக அவைகளால், விலபத்பிஹி புலம்புகின்றவைகளாக அந்த பறவைகளால், எல்லாம் விசேஷம். சோகார்த்தைஹி விலபத்பிஹி தைஹி அப்படின்னு. இதஸ்ததா இங்கும் அங்கும் ஜிஜ்ஞாசா சமாரப்தா விசாரா சமாரப்தா ஞாத்தும் இச்சா, ஏதாவது எங்க இது போறது, யார் இது சாப்பிடுறா அப்படின்னு அந்த விசாரணை பண்ண ஆரம்பிச்சிடுது. தத்து பரிஜ்ஞாய அதை தெரிந்து கொண்டு மார்ஜாரஹா பூனையானது கோட்டராத் நிஸ்ருத்திய அந்த பொந்திலிருந்து வெளியேறி பகிஹி பலாயுதா வெளி அந்த இடத்தை விட்டு பலாயுதா ஓடி போய்விட்டது. பஷாத் பிறகு பக்ஷிபிஹி இதஸ்ததா நிரூபயத்பிஹி தேடுகின்ற பறவைகளால், இங்கும் அங்கும் தேடுகின்ற பறவைகளால், நிரூபயத்பின்னா அன்வேஷயத்பின்னு அர்த்தம், தேடுகின்றதான பறவைகளால், தத்ர அங்கு எங்கு தருகோட்டரே அந்த மரத்தினுடைய பொந்தில் சாபக அஸ்தீனி பிராப்தானி குஞ்சுகளுடைய எலும்புகள் பிராப்தானி அடையப்பட்டன, அந்த பறவைகளால் அடையப்பட்டன. எவைகள் அடையப்பட்டன? இறந்து போனதான குஞ்சுகளுடைய எலும்புகள் அடையப்பட்டன. இந்த கழுகு கண்ணு தெரியாது இல்லையா, அதனால சாப்பிட்டு அங்கேயே வச்சிருக்கு அந்த பூனை. அது இது தெரியல. அனந்தரம் அனேன கிருத்ரேன ஏவா இந்த கழுகினால்தான் ஜரத்கவம் என்கின்றதான பெயரை கொண்ட இந்த கழுகினால்தான் அஸ்மாகம் சாபகாக நம்முடைய குஞ்சுகளானது காதிதாக சாப்பிடப்பட்டன இதி என்று சர்வைஹி பக்ஷிபிஹி நிஷ்சித்ய எல்லா பறவைகளாலையும் முடிவு செய்யப்பட்டு கிருத்ரஹா வியாபாதிதா கழுகானது கொல்லப்பட்டது. வியாபாதிதா கொல்லப்பட்டது. இந்த 2 பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். கிருத்ரஹா அவதத் மார்ஜாரோஹி மாம்சருச்சிஹி பக்ஷிஷாபகாஷ்சாத்ர நிவசந்தி தேன அஹம் பிரவீமி இதி தச்ருத்வா மார்ஜாரஹ பூமிம் ஸ்பிருஷ்ட்வா கர்ணோ ஸ்பிருஷதி ப்ரூதே ச மயா தர்மசாஸ்திராணி ஸ்ருத்வா வீதராகேண இதம் துஷ்கரம் விரதம் சாந்திராயணம் அத்தியவசிதம் பரஸ்பரம் விவதமானானாமபி தர்மசாஸ்திராணாம் அஹிம்சா பரமோ தர்மः இத்யத்ர ஐகமத்யம் एवं विश्वासम् उत्पाद्य मार्जारः तत्कोटरे न्यवसत् ततः दिनेषु गच्छत्सु पक्षिशापकान् आक्रम्य कोटरम् आनीय प्रत्यहं खादति
येषाम् अपत्यानि खादितानि तैः शोकार्तैः विलपद्भिः इतस्ततः जिज्ञासा समारब्धा तत्परिज्ञाय मार्जारः कोटरात् निःसृत्य बहिः पलायितः पश्चात् पक्षिभिः इतस्ततः निरूपयद्भिः तत्र तरुकोटरे शाबक अस्थीनि प्राप्तानि अनन्तरम् अनेनैव जरद्गवेन अस्माकं शाबकाः खादिताः इति सर्वैः पक्षिभिः निश्चित्य गृध्रः व्यापादितः। प्रश्नाः ஜரத்கவஹ குத்திர நிவசதி குத்திர பிரதிவசதி இந்த கழுகானது எங்க வசிச்சது இந்த இப்ப பாருங்க இந்த ஸ்லோகத்தை இந்த கதையை படிச்சுக்கப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க அஜ்ஞாத குலசீலஸ்ய அதாவது இந்த பூனையானது எந்த குலத்தை சேர்ந்தது நல்லதா கெட்டதா அதனுடைய ஒழுக்கம் என்ன எதுவும் தெரியாது அப்பேற்பட்டதான அதற்கு வாசகா நதேயா கசித்து இப்படி தெரியாத ஒன்றுக்கு இருப்பிடத்தை கொடுக்க வசிப்பிடத்தை கொடுக்க கூடாது கொடுத்தா என்ன ஆயிடும் மார்ஜாரஸ்தி தோஷேனா பண்ணினது எல்லாம் இந்த பூனை ஆனா இறந்து போனது எது ஹதஹா கிருத்ரஹா ஜரத்கவஹா இப்ப அந்த ஸ்லோகம் ரொம்ப நல்லா தகுந்ததா இருக்கு இல்லையா அதுதான் இந்த கதையில சொன்னான் இதுல முதல் கேள்வி ஜரத்கவஹா குத்திர பிரதிவசதி அப்படின்னு ஜரத்கவஹா பாகீரதி தீரே கிருத்ரகூட நாம்னி பர்வதே மகான் பர்கடி விருக்ஷஹ பிரதிவசதி அப்படி சொல்ல முடியாது விருக்ஷே கோட்டரே பிரதிவசதி இல்லைன்னா பர்கடி விருக்ஷா அஸ்தி தஸ்ய கோட்டரே அப்படின்னு தனியா சொல்லணும் சேர்த்து சொல்லதா இருந்தால் பர்வதே வித்யமானே பர்கடி விருக்ஷே கிருத்ரஹா பிரதிவசதின்னு சொல்லணும் சப்தமியில கேன சஹா ஜீவதி எதனால் அதாவது எதை வைத்துக் கொண்டு அது வாழ்கிறது கொஞ்சம் முன்னாடி இருந்து எழுதினா கொஞ்சம் சௌகரியமாகும் தோன்றது ஜரத்கவஹா ஜரா ஜீர்ணஹா கலித நக நயனஹா அதஹ वृक्षे निवासितान् शाबकान् निवासितैः शाबकैः शाबकஹான்னா குஞ்சுகள் அது ஒண்ணு வேட்டையாடுறது शाबका அது மாம்சம் கொண்டு வரல இப்படி சொன்னா சரியா இருக்கும் பாருங்க அயம் கிருத்ரஹ ஜரத்கவநாமா கிருத்ரஹ ஜராஜீர்ணஹ கலித நகநயஹ நயனஹ அதஹ ஸ்வயம் ஆஹாரம் சம்பாதயித்தும் அசக்தஹ அத கிருபயா அல்லது அதஹ கிருபயா தஜ்ஜீவனாய தத்விருக்ஷவாசினஹ பக்ஷினஹ ஸ்வ ஆஹாராத் கிஞ்சித் உத்ருத்ய தஸ்மை ததாதி தேன அசோ ஜீவதி இப்படி சொன்னா சரியா போயிடும் இல்லையா நம்ம இங்க என்ன சேர்த்தோம் முதல்ல அதை பத்தி சொல்லிட்டோம் ஜராஜீர்ணஹ கலித நகநயனஹ அதஹ ஸ்வயம் ஆஹாரம் சம்பாதித்தும் ந சக்னோதி அசக்தஹ அதஹ அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க புஸ்தகத்துல இருக்கக்கூடிய பங்கி அப்படியே சேர்த்துடலாம் தீர்க்ககர்ணஹ கிமர்த்தம் தத்ர ஆகதஹ தீர்க்ககர்ணஹ பக்ஷிஷாபகான் பக்ஷயிதும் தத்ர ஆகதஹ சஹ ஜரத்கவம் அவலோக்கிய ஸ்வயம் கிமாக அந்த ஜரத்கவத்தை பார்த்துட்டு என்ன சொன்னது ஹதோஸ்மி அதுனா அஸ்ய சன்னிதானே பலாயித்தும் க்ஷமஹ தத்யதா பவிதவ்யம் அக்ஷமஹ தத்யதா பவிதவ்யம் ததா பவது தாவத் விஸ்வாசம் உத்பாத்ய அஸ்ய சமீபம் உபகச்சாமி த்வாம் ஆர்ய த்வாம் அபிநந்தே இதோட வச்சுட்டு அடுத்த ஒரு கேள்வி இருக்கு கதம் தேன விஸ்வாசா உத்பாதித்தா எவ்வாறு நம்பிக்கையானது ஏற்படுத்தப்பட்டது அந்த பூனையினால் அப்படின்னு ஸ்ரூயதாம் தாவது அஸ்மத் வச்சனம் ததஹ யதி அகம் பத்யஹ ததா ஹந்தவ்யஹ அகம் அத்ர கங்காதீரே நித்ய ஸ்நாஜி பிரம்மச்சாரி சாந்திராஜன விரதம் ஆச்சரன் திஷ்டாமி யூயம் தர்மஜானரதாः இதி விஸ்வாசபூமஜः பக்ஷிணः சர்வே சர்வதா மமாக்ரே பிரஸ்துவந்தி
सः भवद्भ्यः विद्यावयो वृद्धेभ्यः धर्म श्रोतुम् इह தர்மம் आगत ஸ்ரோதும். धर्मं श्रोतुम् इह आगतः இது வரையும் போதும் भवन्त தோன்றது, அது வரையும் போதும் தோன்றது. இதுதானே சொன்னது. அதுக்கப்புறம் நான் வந்த என்ன நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்கறது, இதுதானே நம்பிக்கையை ஏற்படுத்தக்குண்டான வாக்கியமா சொன்னது. ஆமாம். அடுத்தது தினேஷு கச்சத்சு கிமபூத், நாட்கள் செல்கையில் என்ன ஆயிற்று. ततः दिनेषु गच्छत्सु पक्षिशाबकान् आक्रम्य कोटारम् आनीय प्रत्यहं खादति. கோட்டரம் அணிய பிரத்யம் காததி அப்படின்னு. ஆமா. பரிணாமஸ்ட கீதிருஷா ஆசீத், இதனுடைய விளைவு என்ன ஆயிடுத்து. பஷ்சாத் பக்ஷிபிஹி இதஸ்ததஹ. பஷ்சாத் பக்ஷிபிஹி நம்ம இந்த முந்தின இதஸ்ததஹ கேள்விக்கு கூட தினேஷு கச்சத் சுக்கிம் அபூத் அப்படிங்கிறதுல ததஹா தினேஷு ஆரம்பிய பஹிஃப் பலாயிதஹா வரையில் எழுதினா சரியா இருக்கும்னு தோன்றது. அதோட அந்த அந்த பூனை போயிடுத்து அப்படின்னு. அதன் மேற்கொண்டு ஆமா அடுத்தது பரிணாமஸ்ட கீதிருஷா ஆசித் அப்படிங்கிறதுக்கு இதுல இருந்து பஷ்சாத் பக்ஷிபிஹி இதஸ்ததஹ निरूपयद्भिः तत्र तरुकोटरे शाबकास्थीनि प्राप्तानि अनन्तरम् अनेनैव जरद्गवेन अस्माकं शाबकाः खादिताः इति सर्वैः पक्षिभिः निश्चित्य गृध्रः व्यापादितः அப்படின்னு ஆயிடுது. பிரயோகம் விபரிணமயத தீர்க்ககரணம் திருஷ்டுவா பக்ஷிஷாபகைஹி கோலாஹலஹ கிருதஹ அப்படின்னு இருக்கு. தீர்க்ககரணம் திருஷ்டுவா பக்ஷிஷாபகாஹ கோலாஹலம் அகுர்வன் இல்லையா. அப்புறம் யூயம் தர்மஜான ரதாஹ இதி பக்ஷிணஹ மமாக்ரே பிரஸ்துவந்தி. இப்போ வந்து நம்ம கர்மணி பிரயோகத்தை மாத்தணும். யூயம் தர்மஜான ரதாஹ இதி பக்ஷிபிஹி மமாக்ரே பிரஸ்தூயதே. प्रस्तूयते லட்லகாரத்துல ஸ்துவந்தி இருக்குனால பிரஸ்தூயதே. அடுத்தது மயாபி தர்மசாஸ்திராணி அதீதானி. अहमपि धर्मशास्त्राणि சாஸ்திராணி சரிதான். அதீதவான் போதும். அதீதவான். இங்கே அதீதானி அப்படின்னு தான் இருக்கு. பிரத்யாந்த பிரத்யாந்த பதத்துல உபயோகப்படுத்து அப்படி எழுதிடலாம். சர்வைஹி பக்ஷிபிஹி மிலித்வா கிருத்ரஹா வியாபாதிதா. எல்லா பறவைகளாலையும் சேர்ந்து அந்த கழுகானது கொல்லப்பட்டது. சர்வே பக்ஷினா மிலித்வா கிருத்ரஹா கிருத்ரம் கிருத்ரம் வியாபாதிதம். வியாபாதிதா வேண்டாம், வியாபாதிதவந்தஹ. வியாபாதிதவந்தஹ. அடுத்தது அதிசாயனார்த்தகைஹி பதைஹி வாக்கியானி பூரயத. அல்ப வித்யாத் அவித்யஹ பிரசஸ்யஹ அப்படின்னு இருக்கு. ஸ்ரேஷ்டஹ. ஆமா, போன பாடத்துல இருந்து அப்படியே மாத்தி எழுதிதான். நிஸ்ரேயசாய கர்ம மார்காத்து ஞான மார்கஹ. அதாவது மோட்சத்திற்காக கர்ம மார்க்கத்தை காட்டிலும் ஞான மார்க்கமானது உயர்ந்ததாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. சாதிஷ்டஹ. மூர்க்கபுத்திராத்து மிருதபுத்திரஹ. அதாவது முட்டாள்தனமான கெட்டவனாக இருக்கக்கூடியதான பையனை காட்டிலும் இறந்த பையன் அப்படின்னு அப்படின்னா சிரேஷ்டா வரிஷ்டா வரிஷ்டா. சர்வேஷு குசுமேஷு சிரீஷ குசுமம். எல்லா பூக்களிலும் சிரீஷ புஷ்பமானது மிருதுவாக இருக்கக்கூடியது, மிகவும் மிருதுவானது. பிரதிஷ்டா. அடுத்தது கிருத் பிரத்யாந்தா சப்தா. பதில் கதோ தாத்து பத்யதே அப்படின்னு இருக்கு. அதாவது பத்யதேங்கிறது லட்லக்காரம், நிஜந்தமானது பாதயதி இப்படி வரும். இதுல கிருத பிரத்யாந்த பதம் இப்படி வரும். பாதிதஹா பாதிதவான். பாதயன் சத்ரு பிரத்யாந்த பதம்
பாத்யமானஹ சாணச் பிரத்யயாந்தபதம் பாதயித்வா வா பிரத்யயாந்தபதம் இங்கேயே சம்பாத்திய லேபந்தம் பாதயிதும் துமுன் பிரத்யயாந்தபதம் பாதயித்தவ்யம் சவ்யத் பிரத்யயாந்தபதம் பாதனீயம் அநீயர் பிரத்யயாந்தபதம் பாத்யம். யத் பிரத்யயாந்தபதம் இங்க பாத்தியம் அப்படிங்கிறது கந்தும் யோக்கியம்னு அர்த்தம். செல்வதற்கு உதவும். பாத்தியம்ங்கிறது நம்ம கால் அங்க அதுதான் கேட்கணும்னு வந்து ஆ? அதுதான் கேட்கணும்னு வந்து அதுதான் அந்த அர்த்தம் இல்லை. அந்த பாத்தியம் வேறு, இந்த பாத்தியம் வேறு. அங்க வந்து பிரக்ஷாலயித்தும் யோக்கியம்ங்கிற அர்த்தத்துல வரும் தோன்றது இல்லையா? இந்த பாத்தியம் வந்து கந்தும் யோக்கியம். அடுத்தது சிங் தாது சினோதி. சினோத்தினா தேர்ந்தெடுக்கிறான்னு அர்த்தம். சிதஹ சிதவான் தவது பிரத்யயாந்தபதம் சின்வன் சத்ரு பிரத்யயாந்தபதம் சீயமானஹ ஷாணச் பிரத்யயாந்தபதம் சித்வா ஸ்வா பிரத்யயாந்தபதம் விசித்ய யபந்த பிரத்யயாந்தம் சேதும் துமன் பிரத்யயாந்தபதம் சேதவ்யம் சவ்யக் பிரத்யயாந்தபதம் சயனீயம் அநீயர் பிரத்யயாந்தபதம் சேயம். யத் பிரத்யயாந்தபதம். அடுத்தது உபசர்கயோகாத் அர்த்தபேதः. பத் தாது பத்யதே கச்சதி இத்யர்த்தः. நிஜந்தம் பாதயதி கமயதி இத்யர்த்தः. ஆபாதயதி அவன் மேல் ஏற்றுகிறான் அர்த்தம். அவன் இடத்துல இவன் வந்து அந்த விஷயத்த சொல்றான் அர்த்தம். ஆபாதயத்தின்னு சொல்றோமே. உத்பாதயதி உண்டாக்குகிறான். உபபாதயதி தெரிவிக்கிறான் அர்த்தம். நிஷ்பாதயதி உண்டாக்குகிறான் அர்த்தம். பிரதிபாதயதி விளக்குகிறான் அர்த்தம். சம்பாதயதி சம்பாதிக்கிறான் அர்த்தம். இப்படி இருக்கு. இதுல வதத்தின்னு பரஸ்மை பதில வருது. வத வியக்தாயாம் வாச்சி தாத்து. ஆனா வி உபசர்க்கம் சேர்றதுனால விவதத்தேன்னு ஆத்மேபதியா மாறிடுறது. இந்த மாதிரி உண்டு. உபசர்க்கம் சேர்க்கையினால பரஸ்மைபதி தாத்து ஆத்மேபதியா மாறிடும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. உபசர்க யோகாத் ஆத்மனே பதம் விவதத்தே. பவந்தஸ்ச ஏதாதிருஷாः தர்மஜ்ஞாः. இது பகுவச்சனம் வந்திருக்கே, எப்படி இது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் தானே அப்படின்னு கேட்டா பூஜாயாம் பகுவச்சனம் அப்படின்னு. அடுத்தது பர்யாய சப்தாக. மார்ஜாரஹ அப்படிங்கிறதுக்கு பர்யாய சப்தா. ஓதுஹு பிடாலஹா மார்ஜாரஹா. ஏதாவது கேள்வி கேட்க வந்தல? இல்லண்ணா. ஓதுஹு பிடாலஹா மார்ஜாரஹா புருஷதம்சகா ஆகுபுக். 5 பதங்கள் பர்யாய பதங்களா இருக்கு. பர்கட்டி பிளக்ஷா ஜட்டி பர்கட்டி சியாத். பர்கட்டினா இந்த அத்திமரம். அது அத்திமரம். ஔதும்பரம்ங்கிறதும் அதே கணக்கு. அதேதான். வடஹா ன்யக்ரோதஹா பகுபாத் வடஹா. மொத்தம் 3. அடுத்தது அதிதிய சொல்லக்கூடியது. சிஹு தனி. ஆவேஷிகா ஆகந்துஹு அதிதிஹி. இந்த 3 தான் இருக்கு. 4ன்னு போட்டிருக்கா, 3 தான் அங்க. கிரஹ ஆகதே அதிதிஹி. கிரஹாகதே சிஹுங்கிறது முந்தின வேற ஒரு விஷயத்துக்காக வந்தது. ஆவேஷிகா ஆகந்துகா அதிதிஹி நபும்சகேவா ஸ்திரியாம் வா நாஸ்தி அப்படின்னு சொல்றதுக்காக நான் கிரஹாகதே சதி ஏதே நாமானி ஏதானி நாமானி பவந்தி அப்படின்னு 4ன்னு போட்டிருக்கா. அப்படி இல்லை. ஆவேஷிகா ஆகந்து அதிதி இப்படிதான் இருக்கு. இதோட இந்த பாடம் முடியறது. இதோட நிறுத்திப்போம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம்
குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.